பக்தி வெள்ளி அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். இன்றும் ஒரு சிறு மழலையின் புன்னகை மகத்துவங்கள் நிறைந்தவை. என் உறவுகளே, புன்னகித்து கொண்டு அழுது கொண்டு இருப்பதை தவிர இந்த குழந்தைகளுக்கு வேறென்ன தெரிந்துவிடும் சில காலங்களில். அதுபோல் உங்கள் மனதை என்றும் பக்குவமாக வழி நடத்தும் வழிமுறைகள் தான் நீங்கள் கற்க வேண்டும். இந்த உலகில் இறுக்கத்தோடு மனதை சுருக்கம் நிலை செய்தால் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு கால் தடமும் வழிகள் நிறைந்ததாக மாறிவிடும். என் உறவுகளே, மனதை லேசாக்கும் மருந்துவம் மகத்துவம் மழலையின் புன்னகை அழுகை. மனம் சரியில்லை என்று மருத்துவம் தேடுவதை தேடுங்கள். சிறு புன்னகை, மழலையின் புன்னகை எங்கேனும் இருக்கின்றதா என தேடி அந்த முகத்தை பாருங்கள், தெரியும். கடவுள் அற்புதமான படைப்பில் மழலையின் படைப்பு ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் வரைக்கும் இந்த உலகம் தெரியாத எனக்கு தெரிந்தது அழுகை புன்னகை என சொல்லும். அந்த புன்னகையை நீங்கள் உங்கள் மனதுக்குள் இளப்பாறும் விதத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அதுவே பெரும் மருந்தாக உங்கள் மனதை மாற்றும் மருந்தாக அமைந்துவிடும். என் உறவுகளே, இன்னல்கள் இல்லாத ஒரு அடித்தளங்களும் இங்கு இல்லை. மகிழ்ச்சியே துளிகூட ஏறாம நாட்களும் இங்கு இல்லை. இரண்டும் முழுமை பெறாமல் உலகில் சுற்றி கொண்டு இருக்கும் சூழ்நிலைகள்தான் இன்றளவும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து நாம் தேத்தி கொண்டு நம் இலக்குகளில் நம் பார்வையை மிக தூரத்திற்கு விட்டு அந்த பார்வையில் ஒரு பாதைகளை அமைத்து அதனில் நல் வழியில் நம் பயணத்தை தொகுத்து அதன் மீது நம் இலக்குகளை மெல்ல மெல்ல ஏற்றிவிடும் மனப்பக்குவத்திற்குள் தான் நாம் இறங்க வேண்டும். கடினங்கள் என்று ஒதுங்கிவிட்டால் சாதனைகள் முடிக்க முடியாது. சாதனைகள் முடிக்க வேண்டுமென்று மனதை இறுக்கமாக வைத்துவிட்டால் சாதிக்க முடியாது. சில நேரங்களில் இழப்பாருங்கள், மனதை குழந்தை போல் மாற்றுங்கள். எதுவும் கடந்து போகும் என நினையுங்கள். அழகூற இந்த வாழ்வியலை கையாளும் மனப்பக்குவத்தை நாம் அடைந்து விடலாம். என் உறவுகளே, எண்ணற்ற இன்பங்கள் துன்பங்கள் வந்தாலும் அழகாக வாழ்க்கையை கையாளும்